வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொள்ளு இட்லி பொடி. இட்லி பொடி எல்லா வீட்லேயும் செய்யக்கூடிய ஒரு காமன் ரெசிபி தான். ஆரோக்கியமாக கொள்ளை வச்சு ஒரு இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். செய்யறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க இனி இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்: கொள்ளு 1/2 கப், உளுத்தம்பருப்பு 6 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், எள்ளு 2 டேபிள் ஸ்பூன், கறிவேப்பிலை இலைகள் 15-20, சிவப்பு மிளகாய் 6-8, காஷ்மீரி மிளகாய் 3-4, பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1/2 கப்பு கொள்ளை சேர்த்து கொள்ளு நல்லா வெடிச்சு வர வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க. நல்ல லோ ஃப்ளேமில் வறுத்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்ல படபடன் வெடிச்சதுக்கப்புறமா இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. இப்போது அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளை சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. எள்ளு ஆப்ஷனல் தான், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எள்ளு நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் அதே தட்டுக்கு கொட்டி ஆற வச்சுருங்க. கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு அது நல்லா கலர் மாறி கிறிஸ்பாகிற வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க. இதையும் அதே தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. பருப்பு எல்லாம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா கூடுதலாக சிவப்பு மிளகாயை சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா எல்லாமே நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு. இதையும் அதே தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுலேயே ஒரு வாட்டி பெருங்காயத்தையும் உப்பையும் போட்டு வறுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வறுக்கணும்னு இல்லை, சும்மா ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வறுத்துட்டு இதில் இருக்கிற மாய்ஸ்சரை எடுத்துட்டு நம்ம அதே தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். எல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபைன் பவுடராவோ இல்லை நரன்னு ஒரு கோஸ் பவுடராவோ அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், ஆரோக்கியமான செம டேஸ்டியான கொள்ளு இட்லி பொடி தயாராகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணிக்கோங்க. கொள்ளு இட்லி பொடிக்கான சில குறிப்புகள்: எள்ளு கட்டாயம் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை, ஆனால் இதை சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையாகவும் அதே சமயம் ஆரோக்கியமாகவும் இருக்கும். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா கூடுதல் சிவப்பு மிளகாய் சேர்த்து வறுத்துக்கோங்க. பொடி அதிக நாள் கெடாமல் இருக்கிறதுக்கு ஈரப்பதம் இல்லாத டப்பாவாக பார்த்து போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு முறை பயன்படுத்தும் போதும் ஸ்பூனில் ஈரப்பதம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. மிதமான தீயில எல்லாத்தையும் வறுத்துக்கோங்க, இல்லைன்னா சட்டுன்னு அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விருப்பப்பட்டீங்கன்னா இதில் நீங்கள் 4-5 பல் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.